இடுப்பில் இருந்த துண்டை தலைக்கு கிரீடமாக மாற்றிய ஐயா வைகுண்டரை நாம் பெற்ற நாள் இன்று என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கியே எரியும் தீபத்தைப் போல விளக்கின் ஒளியாய் வீரத்தனமாக இருங்கள் என சமத்துவ கனலை சமூகத்தில் விதைத்து நிறைந்தவர் ஐயா வைகுண்டர் என்று குறிப்பிட்டுள்ளார். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் எனும் அவரது கூற்றையே ஆட்சிக்கான அடிப்படையாய் கொண்டு நலிந்தோரின் நலம் நாடும் அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஐயா வைகுண்டரின் பொன்மொழிகளை பின்பற்றி நடப்போம், சமத்துவம் பேணுவோம் என்று கூறியுள்ளார். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு நீக்கி சமத்துவமும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று போதித்தவர் மகான் ஐயா வைகுண்டர் என்று கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடியவர். அன்பு, அறிவு, சமதர்மம், ஆன்மீகம் ஆகியவற்றை வாழ்வியல் நெறியாக கற்றுக் கொடுத்தவர். ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரும் சமம் என்று வலியுறுத்தி சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, அச்சமின்மை ஆகிய அறநெறிகளை மக்களிடம் விதைத்தவர் ஐயா வைகுண்டர் எனவும் அண்ணாமலை தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மனக்கவலை தாண்டி மகிழ்வதற்கு ஐயா உண்டு என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். சமுதாயத்தில் தாழ கிடப்பவரை தற்காப்பதற்கு ஐயா உண்டு, நலிந்தோரின் நலம் காப்பதற்கு ஐயா உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் உணவும் உறைவிடமும் கல்வியும் தொழிலும் கிடைக்க ஐயா உண்டு என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்.